சென்னையில் விடிய விடிய பெய்த கனமழையால் வடபழனி திருநகர் பேருந்து நிலையத்தில் கழிவுநீர் குளம் போல் தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் லட்சுமணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் அதனை எதிர்க்கும் விதமாக சென்னையில் கடந்த சில மாதங்களாகவே மழைநீர் வடிகால் பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை கோயம்பேடு வடபழனி போன்ற பகுதிகளில் இந்த மழைநீர் வடிகால் பணிகளானது மந்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் நேற்று இரவு முதலே சென்னையில் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையானது பெய்து வருகிறது. அதன் எதிரொலியாக இந்த மழைநீர் வடிகால் பணிகள் சரியாக செய்யாத காரணத்தினால் நம்ம இருக்கக்கூடிய இந்த திருநகர் பகுதிகளில் பேருந்து நிலையத்தில் மழைநீரானது குளம் போல் காட்சியளித்து வருகிறது. அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் அசோக்குமார் நம்மளுக்கு காண்பித்து வருகிறார். குறிப்பாக இந்த பகுதியில் வடகிழக்கு பருவமழை எப்பொழுதுமே இந்த பகுதியில் மழை பெய்தால் இந்த பகுதி, அதாவது இந்த திருவிக நகர் பகுதிகளில் எப்பொழுதுமே இந்த மழைநீரானது குளம் போல் காட்சியளிக்கும் என்பதும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இதில் பார்த்தோம் என்றால் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து 10 அடி வரை இந்த மழைநீரானது இப்போ குளம் போல் தேங்கியுள்ளது. மழைநீர் மட்டுமல்லாமல் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் சரியாக செய்யாத காரணத்தினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர்களும் வெளியேறும் காட்சிகளானது நம்ம பார்க்க முடிகிறது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையம் மட்டுமல்லாமல் இந்த பேருந்து நிலையத்தில் 100 அடி முழுவதுமே இந்த மழைநீரும் கழிவுநீரும் கலந்து இந்த பொதுமக்களுக்கு அபாயம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த மழைநீர் கழிவுநீர் காணப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது இந்த பகுதியில் பொதுமக்கள் இந்த சாலைக்கு பேருந்துக்காக காத்திருக்கும் காட்சியை நம்ம பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த மழைநீர் காரணமாக பொதுமக்கள் பாதி சாலையில் நின்று இந்த பேருந்துகள் ஏறும் அவலமானது தற்போது இந்த பகுதியில் நிலவி வருகிறது. அடுத்தது பார்த்தோம் என்றால் கூட இந்த பகுதியில் முழுவதுமே இந்த மழைநீரானது கழிவுநீரானும் கலந்து இந்த பகுதியில் அதிகமாக காணப்படுவதால் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் தொடர்ந்து பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டும் வைத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் இதை முறைப்படி அகற்ற வேண்டும் என மாநகராட்சி அதிகாரியிடம் தெரிவித்தும் இதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றாலே இந்த துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு பகுதியாக தற்போது இந்த பகுதியில் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை கோயம்பேடிலிருந்து வடபழனி செல்லக்கூடிய அந்த முக்கிய சாலையில் இதுபோன்ற இந்த அவலமானது நிலவி வருவதால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாம் அவலம் ஏற்படுமானது தொடர்ந்து ஒரு அச்சத்தில் பொதுமக்கள் இந்த பகுதியில் பயணித்து வருகின்றனர். குறிப்பாக காலை நேரத்தில் இதுபோன்று காணப்படுவதால் பணிக்கு செல்லும் பொதுமக்களும் சரி, கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களும், பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் மிகவும் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்படுமாக இது உடனடியாக அகற்ற வேண்டும் என தொடர்ந்து ஒரு பொதுமக்கள் கோரிக்கையாக வைக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குமாருடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.